Welcome to my channel Nobody's Review and in நம்ம மூவி வந்து கில் பில் பார்ட் வால்யூம் 1 2003 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஹெல்ப்ஸ் பை லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. படத்தோட கதை அங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைடு, அதாவது வந்து ஒரு மணமகள் இருக்கா, அவளோட கல்யாணம் நடக்க போகுது. அந்த டைமில் அவளோட கேங் மெம்பர்ஸ், அவள் வந்து ஒரு டெட்லி வைப்பர் கேங், சமையல் ஒரு டெட்லி கேங் அவங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ப்ரைவேட் கில்லர்ஸ் அவங்கலாம், ஸோ ட்ரைன்டு கில்லர்ஸ். அவங்களோட கேங்லேருந்து மீதி இருக்கிற மெம்பர்ஸ் அந்த கல்யாணத்துக்குள்ளே வந்து எல்லாரையும் கொண்டுட்டு கடைசியில் அந்த பிரைடையும் வந்து அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். ஸோ அவளையும் வந்து கொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு புல்லட் இறக்கிட்டு போயிடுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவள் சாகலை, அவள் ஏஞ்சிக்கிறாள். ஏஞ்சதுக்கப்புறம் எப்போ ஏஞ்சிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு. ஸோ டீப் கோமாவுக்கு போயிட்டு தென் அவளுக்கு நடந்தது எல்லாத்தையும் அவன் நினச்சிட்டு இருந்திருக்கா. திடீர்னு ஒரு கொசு கடிச்சு அவள் ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி பார்த்ததுக்கப்புறம் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. ஸோ தான் சாவுக்கு யார் யார் காரணமோ எல்லாத்தையும் வந்து பழி வாங்கியே ஆகணும், அதாவது தான் கேங்கில் இருந்து எல்லாரையும் வந்து பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு தன்னோட ரிவெஞ்ச் ஸ்டோரியை வந்து அங்கிருந்து ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த கேங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆரம்பிக்கணும்னா ஒரு ஒரு சூப்பரான ஒரு வெப்பன் ஒன்று வேணும். ஸோ அதுக்கு வந்து அவள் ஸ்வாட் வந்து செலக்ட் பண்ணுறான். அந்த ஸ்வாட் யார் நல்லா செய்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடோரி ஹேண்ட்ஸோன்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஸ்வாட் மேக்கர். அவர் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து கத்தியே செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்டயே வந்து நம்ம பிரைடு போயிட்டு இந்த மாதிரி பேசுவாங்க. எனக்கு வந்து ஒருத்தனை கொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே, அது உன்னோட ஸ்டூடெண்ட்ஸில் ஒருத்தன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் கரெக்டாக சொல்கிறது பில் அப்படின்ற அந்த பேரை சொல்கிறது. சொன்னோடனே இதுக்கு வந்து கத்தி வேணும் அப்படின்னா, இங்கே 1 மாதம் ஆகும் நான் கத்தி ரெடி பண்ணுறதுக்கு, அவனை கொல்ற மாதிரி ஒரு கத்தினா. ஸோ நீ வந்து அந்த 1 மந்த் இங்கே ப்ராக்டிஸ் எடுக்க ட்ரை பண்ண சொல்லிட்டு அந்த ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சு கையில் கத்தியும் கிடச்சிடும். பில்லை கொல்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 3 பேரோ 4 பேரோ அவங்கள வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு தென் தன்னோட ட்ராவலை ஆரம்பித்ததுக்கப்புறம் கொன்று ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா. அண்ட் அதே மாதிரி வந்து கொன்றுவான். அரௌண்ட் ஒருத்தங்க 2 பேர் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நினைக்கிறேன். அது முடிச்சுட்டு மெயினான அதுலேயே சின்னதுலேயே மெயினான ஒருத்தங்கக்கிட்ட போவாள். அவள் வந்து ஒரு டவுனோட ஒரு கேங்ஸ்டராக இருப்பாள். ஸோ அவளை கொல்ற இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக போகும், அதுவுமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் வந்து மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் முழுக்க ஒரு R-rated, நாட் ஃபார் ஜென்ரல் ஆடியன்ஸ், ஒன்லி ஃபார் அடல்ட் கண்டென்ட். ஏன்னா வந்து கெட்ட வார்த்தைகள் இருக்கும், கோரான ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கும், பிளட் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஆக்ஷன் மூவி ரத்தம் தெரிக்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் கில் பில் வால்யூம் 1 நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். என்ஜாயபுளாக, ஃபன்னாக, ஆக்ஷன் ஃபுல்ஃபில்டாக ஒரு சூப்பரான படம். உங்களுக்கு அந்த படம் பார்க்கறது டைம் போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு என்ஜாயபுளாக இருக்கும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபைட் ஆடியன்ஸ்க்கு தான் இது உண்மையாக ஒரு சூப்பரான படம். நான் பார்த்ததுலே பெஸ்ட்டு, ஓகேங்களா. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 4.5 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நோபடி இன்னொரு சந்திக்கிறேன். பை. ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.